start with 125th College Day of the prestigious Buddhist College Building with invocation song. கல்லூரியில் 2024 ஆண்டில் ஆண்டு விழா கொண்டாடுகிறது. குறிப்பாக பார்வையற்ற சகோதரிக்கு வந்து ஒரு நல்ல ஊழியத்தை ஆரம்பித்து எனக்கு எங்களுக்கு பார்வை கொடுத்தாரே அவரை நான் நினைக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய நாங்கள் உங்களை அழைக்கிறோம் ஆண்டவரே. அப்படித்தான் எங்கள் வேதம் சொல்கிறது. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தை ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாங்கள் உங்களை தேடுகிறோம், உங்களை வணங்குகிறோம். எங்கள் தேவனான கர்த்தர், நீங்கள் வாரம் ஆண்டவரே, மேடை நீங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற டாக்டர் செந்தில் வேல்முருகன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பல்கலைக்கழகத்தில் பதிவாளர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை எனக்கு எங்களுக்கு குறிப்பாக மாணவ பிள்ளைகளுக்கு நன்மையாக அமைய எங்கள் ஆண்டு திரும்பித்தக்கூடிய ஆட்சிபிக்கிற ஆண்டவரே, அவரை ஆண்டவரை முற்றிலும் பொறுப்பெடுத்துகிறோம். அவர் பணியை ஆசீர்வதிக்கும்படி அவர் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாய கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, வாலிப நாட்களில் சிறுசு நிறைய சொல்லுகிறது. அந்த விதமாக இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்தில் வாழ்ந்துவிட எங்கள் மெய் தேவன் நிரூபித்தபடி ஆச்சரிக்கிறேன். எங்கள் ஆண்டு வேலூர் பேராயத்தில் இந்த ஊரிசு கல்லூரி ஆண்டவரே வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் என்னை இருக்கிறார், நான் தாழ்ச்சேன், அவரை என் பிள்ளைகள் வைத்து அவங்க தண்ணீரை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் உண்மையான ஊழியத்தை இந்த 7 பிள்ளைகளுக்கு செய்துவிட எங்கள் மெய் தேவன் நிரூபித்தபடி ஆச்சரிக்கிறேன். இந்த உலகத்தில் நம்ம எத்தனை நாட்கள் வாழும் என்று தெரியாது. அதற்குள்ளாக இந்த கல்லூரியின் மூலமாக நாங்கள் நல்ல முடிவு செய்துவிட எங்கள் தேவன் நிரூபித்தபடி ஆச்சரிக்கிறேன். பாதுகாத்துகளும் இந்த உலகத்தையும் எண்ணங்களும் படைத்த ராஜாக்கள் அழைக்கிற மாட்டேன். நீங்கள் வந்து இந்த புரோகிராம் நீங்கள் தலைமையேற்று கொடுப்படியாக அழைக்கிறீர்கள் சொல்றீங்க. எல்லா துதியை காரணமாக ஆமென். College community, I request our officers to honor our registrar. College, Dr. Yanbadagan, Vice Principal 1, and the boss of our college, Dr. Kalladharu Chandan. Welcome you, sir, for this program. And also extend my warm welcome to all the retired principals, retired professors who are present here, and retired non-teaching members for your presence at that. And also welcome all the deans, HODs of our college and all the faculty members. I welcome you all for this wonderful function. Last but not least, I welcome all the student leaders and also the students who are going to get the endowment, scholarships and awards. So, I once again welcome each and every one of you for this 125th College Day celebration. Work in you will bring it to completion. Philippians chapter 1 verses 6. Most Reverend Bishop C.S. Diocese of Vellore, Right Reverend H. Sharma Nityanandam, Chairman and Secretary for his college, distinguished Chief Guest Dr. J. Senthil Velmurugan, Registrar, Thiruvallur University, all the officers of the Vellore Diocese, Dr. P. Anbadagan, Vice Principal Shift 1, Dr. D. Sandeep Prasad Kumar, Vice Principal Shift 2, Dr. S. Kal Mubulchandra Bharza, esteemed governing board members, former professors, learned faculty members, non-teaching staff, guests, parents, students, well-wishers and press reporters. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. The 125th College Day marked a significant milestone for Forest College. It is celebrated with esteemed guests, staff and students. Acknowledging the institution's legacy of over a century in education and service, I unfold the report of the academic year 2023-24 and also pay tribute to its founders and benefactors. Staff and student statistics. With 54 teaching and 30 non-teaching staff in the Eden stream,
and 78 teaching and 31 non-teaching staff in unneeded stream. The college maintains a robust workforce. The student body comprises 2,047 students in shift 1 and 2,344 students in shift 2, of which 807 are girls, thereby fostering a diverse learning environment. Religious works. The activities include daily devotions for teaching and non-teaching staff, retreats, weekly Bible classes for Christian students, and University was given a consent to be the chief guest of this day in spite of his hectic schedule. On behalf of our bishop and our college management, I heartily welcome you, sir. Also, I take this opportunity to specially thank the college day convener, Dr. Satya Prasad, and co-conveners, Professor Russell and Dr. Edison, and the team for their hard work to make this day successful. Also, I register my thanks to Dr. Murugan, Dr. Murugan, Mr. Dinesh, who helped me in preparing this annual report. Once again, I welcome all of you and thank all of you for your support throughout this academic year. God bless this college. Thank you. Our chairman and secretary has conveyed his greetings because of his unexpected trip. He couldn't bless us today, so we are going to the next introduction to the chief guest by Dr. S. Carol Mohammed the Boyza, followed by the chief guest address by our registrar through the university. Good morning to all. It's my pleasure and privilege to introduce today's chief guest, a dynamic leader and a multi-talented personality, respected Dr. Sengil Velmurugan sir, Registrar, Tiruvallur University. Dr. J. Sengil Velmurugan sir is an active academician. He passed his BA from Arulananda College, Dharmathur in first class with distinction and MBA in Madurai Kamaraj University, and then did his MCom in Annamalai University and completed PGDCA from Pondicherry University. He took his PhD in management from Madurai Kamaraj University, Madurai. Sir is an experienced teacher, educator, researcher, and administrator. Held responsibilities positions both at the college level and in the Premier University, Salem. Of the 27 years of teaching service, he taught subjects like human resource management, marketing management, service marketing, human resource training, etc. etc. He served as syndicate member of Premier University, deputy controller of examinations, and as an IPSC member. He served as member as well as chairman in many board of studies of colleges and Periyar University. Sir has got 10 years of experience as head of the department, Vidyasagar College of Arts and Science, Udamanpai. Presently, he is the registrar of Tiruvallur University. His PhD thesis on study of awareness and impact of consumerism among the consumers of Coimbatore districts has been widely accepted by academicians and policymakers. To his credit in research, Sir has guided 23 MPhils and 20 PhD scholars, published more than 100 articles in reputed journals, edited volumes, and seminar proceedings. He has also published 5 scopus and UGC Catalyst journals. He has successfully completed 2 funding research projects, one from UGC, major research project entitled The Role of Self-Help Groups in Upliftment of Rural Poor in Backward Areas, with special reference to Dharmapuri district. Another from RGNAYD, minor research project entitled Entrepreneurship Thirst Among Young Scheduled Castes and Scheduled Tribes Women in Hill Stations. Sir has published 5 books with ISBN, export and import documentation and procedures, human resource management, organizational behavior, production management, tourism planning and marketing, financial services and markets. He has participated and presented research papers in more than 85 national and 15 international conferences and seminars. Refresher and also oriented courses, active development programs. He has delivered more than 52 invited and special talks.
He has organized 10 national level seminars and an international seminar. Sir has visited Sri Lanka as chairperson for the International Symposium in Southeastern University, and Sweden presented a paper in World Water Week, Stockholm. Also visited Kuwait to deliver a special lecture. He has been member of AMA, All India Management Association. He was a member of Mahatma Gandhi National Council of Rural Education. In recognition of his services in the field of higher education, he has been awarded Academician of the Year by 7th Academic Brilliance Award 19 EETCRS Research Wing for Excellence in Professional Education and Industry, Noida. And for the contribution to teaching and research work, he was awarded as Best Researcher South Asian Education Awards 2019. Sir has also received the Best Paper Award for his excellent contribution in research. With this brief introduction, may I invite our chief guest to deliver his college day address. Shall you all give a big hand and meditate to give a college day address. Thank you. The most respected principal of this college, Dr. J. Anikamal Lorinas, and the vice principals of SIT 1 and SIT 2, Dr. P. Anbalagan and Dr. T. Satyaprasad Kumar, and of course the respected chairman in absentia, the friends Dr. H. Sharma Nityanandam, and of course that my friend Harsha, Nobel Shankar, and addition the proposed vote of thanks of this 125th college day functions, and of course my respectful retired professors and the former principal and faculty friends and media persons and my students friends. So once again, I welcome and of course I extend my heartfelt thanks to the organizer to give me an opportunity to make as a chief guest of this 125th college day of these great institutions. So when the administrator approached me to make you are supposed to be the chief guest of this program, to be frankly says, first I hesitate, isn't it, ma'am? And of course, first I get apology. இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கிற டே, இன்னைக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட் வர சொல்லியிருக்காங்க. அது பிகாஸ் ஆஃப் அவங்க இல்லை, ஒன்லி ஒன் பர்சன் நான் தான். அதனால் சாட்டர்டே லீவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த வருத்தத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது என்னுடைய டியூட்டி கான்சியஸ், வேறு ஒன்றும் இல்லை. என்னோட பாஸ் வைஸ் சான்சலர்ஸ் வந்து ஒர்க்கிங் டேஸில் போக வேண்டாம். ஏன்னாங்க அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நாள் பிரின்சிபல் அங்கே இல்லாட்டி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அசத் ரெஜிஸ்டாரா என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க ஒர்க்கிங் டேஸில். அந்த டைமில் நாங்கள் இல்லைன்னா அவங்க வந்துட்டு போகிறவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் நானே மாற்றிக்கிட்டேன். என்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலிடேஷன் டேஸ். ஸோ அதனால் சனிக்கிழமை வர வச்சுட்டாங்களே அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்கள திட்டாதீங்க, என்னை திட்டிக்கங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். அண்ட் காலேஜ் டே, இந்த காலேஜ் டே என்றால் என்னன்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க, ஆட்டோகிராஃப், நத்திங் பட் ஒரு ஆட்டோகிராஃப். ஒரு வருஷத்தில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், அதற்கு ஒரு எவிடன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பிரின்சிபல் அழகாக ஆண்டறிக்கை வாசிச்சாங்க. அப்கோர்ஸ் வைஸ் பிரின்சிபால் என்ன சொன்னார், சார் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு ரொம்ப கம்மி, உண்மையிலே எடுத்துட்டீங்கன்னா நிறையா 125 பேஜஸ் இருந்துச்சு. அப்கோர்ஸ் அது கரெக்ட். அப்கோர்ஸ் இந்த காலேஜ் டிசர்வ் தான். ஏன்னா ஒரு 125 கால பாரம்பரியம் இருக்க கல்லூரி என்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன், நானும் புக்ஸ் எல்லாம் பார்த்தேன். வந்தோடனே இந்த பில்டிங்கே உங்களுக்கு ஃபிட்னஸ் தெரியும். ஒரு பழமை வாய்ந்த கல்லூரி இன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த விஷயத்திலையும்
இன்னும் நம்ம இப்போ நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யறதே ஒரே ஒரு இதுக்காக தான். அது என்னன்னா நம்மளுடைய மாற்றம், ப்ராக்ரஸிவ் சேஞ்ச், நம்மளோட கேரியர் டெவலப்மெண்ட். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இன்னைக்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் அசைக்க முடியாத, மாற்ற முடியாத ஒரே ஒரு கருத்து என்னன்னா அது கல்வியினால் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான். மற்ற எல்லாமே செல்வமாக இருக்கட்டும், மற்ற எந்த கான்செப்டா இருந்தாலுமே அது இஸ் கமிங் அண்டர் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் செகண்ட் டு இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி என்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா எஜுகேஷன். இந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பதுதான் நிலையான மாற்றம். அண்ட் அப்கோர்ஸ் நிலையான மாற்றம் மட்டுமல்ல, மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம். இந்த மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காகத்தான் நான் வந்தோன்னே இந்த போர்டுகளை பார்த்தேன். ஒரு 7 போட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் பிரின்சிபால் அழகா சொன்னாங்க. இந்த 7 பேர் ஃபாரினர்ஸ் சார். அப்ப அங்கிருந்து ஏதோ ஒரு ரிஃபார்ம் இங்க நடக்கணும், இந்த நாட்டில் நடக்கணும். வாட் எவர் த திங்ஸ், நீங்க என்ன நினைச்சுக்கீங்க, மதமாரம் ஏதோ நினைச்சுக்கலாம். பட் திங் இஸ் ஒரே ஒரு குறிக்கோள், மனிதன் மாற வேண்டும். மாற்றம் என்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ் சேஞ்ச். மாற்றம் என்பது நாம் நெகட்டிவ் சேஞ்சஸ் இல்லை, பாசிட்டிவ் சேஞ்ச். அந்த பாசிட்டிவ் சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும்னா ஒரே ஒரு முயற்சியினால் தான் முடியும். அந்த முயற்சி என்னன்னா கல்வி கொடுப்பது. அந்த கல்வி கொடுப்பதற்காக எங்கேயோ இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரேயர் வாசிச்சார் இல்லையா, என்னோட ஃப்ரெண்ட் அன்பழகன், அவர் சொன்னார் எனக்கு கூட பிரேயர் பண்ணார். ரெஜிஸ்ட்ராராக இருக்கக்கூடியவர் நல்லா இது வரணும்னு சொல்லிட்டு இந்த பிளஸிங்ஸ் தாங்க நம்மளை வாழ வைக்கக்கூடிய இந்த பிளஸிங். எங்கேயோ இருந்து இந்த மக்கள் நல்லா வரணும்னு சொல்லிட்டு 125 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்து, கரெக்டா சொல்றேன்னா தப்பா சொல்லுங்க பிரின்சிபால் அப்படி திட்டிக்கங்க, 125 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து ஒரு எங்கேயோ இருந்து வந்து இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு பொருளாதார வளர்ச்சி எதன் அடிப்படையில் வந்து கல்வி தான். இப்ப நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறேன்னா சார் அழகா ஆண்டவர்களா வாச்சார், அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு சொல்லிட்டு இல்லைங்க, அதுக்கு அடுத்து நிறைய இருக்குது, படிக்காததெல்லாம் இருக்குது. ஆனா என்ன இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறதுக்கு காரணம் மற்ற எதுவுமே இல்லை, நான் பெற்ற கல்வி தான். நான் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு எப்பயுமே எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு அப்செப்ட் பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளாசிஃபை பண்ணுவேன். என்னோட ப்ரியாரிட்டி எப்பயுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அப்கோர்ஸ் மதம்ன்றதுலாம் இல்லை, என்னைய வளர்த்து விட்டது. என்னோட ஸ்கூல் அலோசியஸ் ஸ்கூல் சொல்லி ராயப்பன்பட்டி, என்னோட ஊர் மதுரை பக்கம் ராயப்பன்பட்டியில் அலோசியஸ் ஸ்கூல். இன்னும் அங்கே இருக்கிற ஃபாதர்கள்லாம் என்னை நினைச்சிருக்காங்க. ஏன்னா நான் இந்த அளவுக்கு சேஃப் ஆனது காரணம்னா பிகாஸ் ஆஃப் தட் ஃபாதர் சொல்லி, பிகாஸ் ஆஃப் தட் ஃபாதர் ராயப்பா, ஃபாதர் அபிமானந்தம், ஃபாதர் சிங்காரவேலு, இவங்க எல்லாம் வந்து என்னை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ எனக்கு அவங்கள பிடிக்கல. ஆனா இப்ப ஐ ஹேவ் டு ரியலைஸ் என்னோட வளர்ச்சிக்கு அவங்க தான் ஒரு காரணம். அந்த வளர்ச்சி, அந்த கண்டிப்பு என்னை இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது இவங்களுக்காக சொல்லலை, நான் உங்களுக்காக சொல்றேன். ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் முதலில் கசக்கும் பின்பு இனிக்கும். அதை நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முதலில் கசக்கும் பின்பு அது இனிக்கும். அதற்கு வேற எங்கேயும் போக வேணாம், விட்னஸ் மை செல்ஃப். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜில் அருளானந்தர் காலேஜ், முதல் அலோசியஸ் ஸ்கூல், அப்புறம் அருளானந்தர் காலேஜ் கருமாத்தூர். எத்தனை பேர் அந்த இடத்துல இருக்கு தெரியாது. 2-3 காலேஜ் நானும் கொஞ்சம் சேட்டை பண்ணுறேன், ரொம்ப சேட்டை பண்ணுறேன். 2-3 காலேஜில் போய் படிச்சுட்டப்ப கடைசியில் சொன்னாங்க நீ இந்த காலேஜ் தானே கரெக்டாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு சாதாரண ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒரு டிஸ்டிங்ஷன் மெடல் வாங்குறதுக்கு என்னை உருவாக்குனவங்க அந்த கல்லூரி ஆசிரியர்கள். அந்த கல்லூரி ஆசிரியர்கள் ஃபைண்ட் அவுட் பண்றாங்க இவனோட குவாலிட்டி என்ன, இவனோட கான்செப்ட் என்ன. இப்போ உட்கார வச்சிருக்கிறாங்க இல்லையா, இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே ஆசிரியர்களால் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டவர்கள். சார் சொன்னது மாதிரி ஃபர்ஸ்ட் இடத்துல சொன்னீங்க இல்லையா, அந்த பிரேயர்ல ஆசீர்வாதப்படுத்தப்பட்டவர்கள். அதே மாதிரி தான் நீங்கள் இங்க உட்கார்ந்துருக்கிற அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட மாணவர்கள். சார் இந்த பையன் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான், சார் இந்த ஸ்டூடெண்ட் படிப்புல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான், இந்த ஸ்டூடெண்ட் இந்த சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் ஆகலாம். இது மாதிரி ஆசிரியர்கள் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு நீங்க இந்த சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. நான் வந்தோட வைஸ் பிரின்சிபால் இருக்கேன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு 4000 பேருக்கு மேல இருக்காங்க. ஆனா அவர் இன்னொரு வாரம் சொன்னாரு, சார் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிடல,
ஒரு ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் நாம் இங்கு அழைத்திருக்கிறோம். ஸோ வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது மாணவர்களே, வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆசிரியர்களுடன் அமரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் திறம்பட மேலும் மேலும் பயன்படுத்திக் கொண்டிருந்தால் ஆசிரியர்களோடு மட்டும் அமர மாட்டீர்கள், ஆசிரியர்களுக்கு மேல் இங்கேயும் வந்து அமர்வீர்கள். இங்கேயும் வந்து அமர்வதற்கு அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னாக்க உங்களுக்கு கொடுக்க பயிற்சியையும் முயற்சியையும் திறம்பட பண்ணிக்கிட்டா போகும். நான் எப்பயுமே என்னோட எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன், மற்றவங்க சொல்ல மாட்டேன். நான் எக்கனாமிக்ஸ் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சப்ப எங்க கிளாஸ் 50 பேர் ஸ்ட்ரென்த். 50 பேர் ஸ்ட்ரென்த்ன்றப்ப பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அங்க ஒரு 15 பேர் தான் வந்து ஜாயின் பண்ணேன். உடனே இந்த வாத்தியார்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எக்கனாமிக்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல கொஞ்சம் பேர்த்த இதுக்கு தள்ளி விடுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு மியூச்சுவல் சேஞ்சஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப எக்கனாமிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. அந்த 50 பேருக்கு டெஸ்ட் வச்சாங்க. 50 பேருக்கு டெஸ்ட் வச்சுக்கப்ப அதில் ஒரு 10 பேர் 10 மார்க்குக்கு 1 மார்க்கு 2 மார்க் எடுத்தவங்க. அதில் நான் ஒருத்தவங்க. என்ன சொல்றாங்க எங்க ப்ரோசஸ் வந்து எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து மேத்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த வருஷம் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இருக்கு, அடுத்த செமஸ்டர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்த தேர்ட் செமஸ்டர்ல அக்கௌண்டன்சி இருக்கு. எல்லாமே ப்ராப்ளம் பேப்பர். கன்வின்ஸ் பண்ணுறது தான் வாத்தியார்கள் வேலை. கரெக்டுங்களா? ஸோ அதுதானே உண்மைதானே, ஒரு மாணவனை கன்வின்ஸ் பண்ணுறது தானே. தட் மீன்ஸ் கன்வின்ஸ் இன் தி சென்ஸ் பாசிட்டிவ் சைட். அப்போ இவங்க சொல்றாங்க ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் நிறைய இருக்கு, அதனால நீங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹிஸ்டரிக்கு போங்க, நீங்க என்ன ஹிஸ்டரிக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 பேர் போயிட்டோம். 5 பேர் ஹிஸ்டரிக்கு போயிட்டாங்க. மீது 5 பேர் அந்த ஹெச்ஓடி பிரேக் இப்போ ஒரு 5 நாள் வேணும். ரொம்ப கண்டிஷனான காலேஜ், அருணாச்சல காலேஜ் சொல்லிட்டு 5 நாள் பிரேக். கடைசி 6வது நாள் அவங்க இறங்கிட்டு சரி இனிமேல் நீங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது, நீங்க எக்கனாமிக்ஸே படிக்கலாம். அப்போ ஒரு மாற்றம் எனக்கு வந்துச்சு. எக்கனாமிக்ஸ்ல இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் பேப்பர் இருக்குல்ல, இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் அந்த பேப்பர்ல நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தேன். உடனே அந்த ப்ரோசஸ் சொல்லாது இந்த அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் நல்ல மார்க் எடுத்தேன், அவளை இவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம் எக்கனாமிக்ஸ்ல. யூ சி அந்த மோட்டிவேஷன் தான் என்னைய ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த கிளாஸ்ல தேர்ட் இயர் வர்றப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சதற்கு நான் மற்றவர்களே சொல்ல மாட்டேன், அந்த ஆசிரியர். ஸோ அதே மாதிரி தான் ஒரு காலேஜ் டே என்பது நான் ஒருத்தருக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். அந்த ஆண்டு என்னென்ன நடந்தது, அந்த ஆண்டு என்னென்ன நடக்க இருக்கிறது, அடுத்த ஆண்டு என்னென்ன நடக்கலாம், நல்லதாக நடக்கலாம் என்பது ஒரு லிஸ்டாக போட்டு மெரிட்ஸ் அந்த என்னென்ன செய்யணும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம். நம்ம சாதாரணமாக பிளானிங் போடுவோம், பட்ஜெட் போடுவோம். த சேம் திங் காலேஜ் டே இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ். இந்த பட்ஜெட் போடுறப்ப தான் நம்ம எது செஞ்சிருக்கிறோம் எது தவறா செஞ்சிருக்கோம். ஏன்னா காமர்ஸ் ஃபேக்கல்டி ப்ரொஃபஸர் உட்காந்துருக்காரு, காமர்ஸ் ப்ரொஃபஸர், நம்மளுக்கு அந்த இயர் பேலன்ஸ் ஷீட் தெரியும். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னென்ன தப்பு போட்டு டேலி ஆகிட்டு பார்ப்போம், எங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம், இந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறோம். சரி, அதுதான் பேலன்ஸ் ஷீட் போடுறோம். அதே மாதிரி தான் ஒரு கல்லூரி ஆண்டு விழா என்பது இந்த ஆண்டு நாம் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறோம், இந்த ஆண்டு நம்ம எந்தெந்த விஷயங்களையும் நாம் தன்னிச்சையாக யூனிக் கேரக்டரை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆண்டு எதை செய்ய தவறி இருக்கிறோம் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா நெக்ஸ்ட் இயருக்கு இந்த இதுகளை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போறதுக்காக தான் இந்த ஆண்டு விழா என்பது நடைபெற்று ஒவ்வொரு கல்லூரியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதிரியான கல்லூரிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது மாணவர்களுடைய எதிர்ப்பு, அவங்களோட ஆண்டர்கி வாசிக்க அதையும் பார்த்து டீச்சரோட பெர்ஃபார்மன்ஸ். அப்கோர்ஸ் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயத்துல நான் டீச்சிங் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க படிச்சப்ப எத்தனை பேர் கேட்டாங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் டீச்சிங் கூட பாருங்க மல்டி டேலண்ட். ஒரு நான் டீச்சிங் மட்டும் தான் புக் எழுதுவாங்கன்னு இல்லை, எங்க அதுதாங்க ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் செய்யறாங்க. யார் என்னன்னு பார்க்காம எந்த இடத்தில் திறமைகள் இருக்குதோ அதை வெளிக்கொணர்வது. We have to extract the efficiency whoever may be. யாரா இருக்கட்டும், இல்ல இந்த ஒர்க்கை நீங்க தான் பண்ணணும் அப்படி இல்லை. Even the non-teaching persons also they can write, they can expose their talent, their vision. So அந்த மாதிரியான வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரிக்கு பாராட்ட சொல்லி, மேலும் மாணவர்களாக நீங்கள் இந்த நிலையில் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகள் நிறைய இருக்கு என்று சொல்லி அந்த சரியான முறையில் உங்கள் ஆசிரியர்கள் சொல்வதையும் உங்களுடைய கைடு சொல்வதையும் கேட்டு
ப்ராக்ரஸை வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவர்கள் வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். The vice distribution session. Best all-rounder of the college. Outstanding dedication and Pan-India in 2023, her leadership qualities earned her the best talent title in the NCC. Come closer. Along with Sir. recognition Madam, கொஞ்சம் front வாங்க, from madam. NCC Madam, கொஞ்சம் front வாங்க. in Chennai. Stephanie is also makes adventure book and Madras Regiment Center Wellington Woody for National Girl Trucking Expedition. Additionally, she has camps under NCC. Yoga program at SRMSC. With these all these things, she got the best all-rounder in this year. அப்படியே சார் அப்படியே இருங்க இங்க பாருங்க. Santosh thought we covered game 2, second game defense. Jeffrey already Joseph, second game computer science. Hammer off. இங்க பாருங்க. Second BCom. T. Pradeep, third BCom. M. Mahesh, third BSc. Yes. Naresh, third BA Economics. Andrew Kodeshwar, first year history. Santosh, first BA defense, first BA English. Yes, because it was the second BA history. Or Kishore, first BA English. Or Robert Raj, third BCom. இங்க பாருங்க. Or Tamil second BCA. In Liverpool, third